வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பேப்பர் 1 ஸ்பெஷல் டெட் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற்றது. அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. அந்த ஜூலை மாதம் நடைபெற்றதுக்கான பேப்பருக்கான ஆன்சர் கீ, கொஷின் ஆன்சர் கீ நம்ம அப்டேட் பண்ணுறோம். தமிழ் அதெல்லாம் முன்னாடி அப்டேட் பண்ணிக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் 91வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் நமக்கு டி டைப் கொஸ்டின், டி சீரிஸ் கொஸ்டின். அதனால் அந்த நம்பர் மட்டும் பார்த்துங்க. டி டைப்புக்கு கரெக்டாக வருஷம் வந்துடும். மற்ற ஏ டைப், பி டைப் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய நம்பர் மட்டும் வரும். ஆனால் கொஸ்டின் எல்லாம் ஒன்று தான். இதில் 91வது கொஸ்டின் ஆரம்பிக்குது. 91வது கொஸ்டினுக்கு அதாவது 1,00,000 கால் பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 பங்கு முறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். 25,000, 50,000, 70,000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 92வது கொஸ்டின் குமார் என்பவர் 24,000-இல் முக்கால் பகுதியை வங்கியின் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையை அதாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி தான். அதாவது 3,000 தான். இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுமாதிரி கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நான்குமே பார்த்திங்கன்னா தவறாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் நமக்கு இது கொஷின் தவறாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இது சரியான விடை தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வரிசை ஜோடிகள் 94வது கொஸ்டின். வரிசை ஜோடிகள் சொல்லி 3,4 அதே மாதிரி 1,5 மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஎல்கே தான் கரெக்டான ஆன்சர். 95வது கொஸ்டின். ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 16 தான் கரெக்டான ஆன்சர். 96வது கொஸ்டினுக்கு ஒரு புத்தகம் ரூபாய் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை என்னன்னு கேட்டுருவாங்க. இதுக்கு ஆன்சர் 144. இது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எல்லோரும் சரியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு 144 தான் கரெக்டான ஆன்சர். 97வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கிலோமீட்டர், 1 மைல், 3/4 கிலோமீட்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4/5 அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பின்வரும் வட்டி வீதத்தில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் 1,800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக 270 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் 15%. ஆப்ஷன் டி தான். 99வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கூற்று கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்று 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானது. 100வது கொஸ்டின். கடிகாரம் ஒன்று சராசரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணி முள்ளானது நமக்கு எந்த கோணத்தில் மதிப்பிடப்படும்? 180 டிகிரி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 180 டிகிரி. அதாவது ராம் 5 லிட்டர் 750 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர். அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 4 லிட்டர் 450 மில்லிலிட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முற்பகல் மணிக்கு சரியாக நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு 6:52. அதாவது 6 மணி 8 அதான் சரியான விடை. அதாவது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயதின் பெரியவர். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் சரியாக எழுதியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 3,21. ஒரு கனசதுரடியின் மொத்த இது பார்த்திங்கன்னா ஆன்சர் 16. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 105வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் முழு வாரத்தை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை, இது வேணால் நாட்கள் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு திங்கட்கிழமை தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. 106வது கொஸ்டின். x+5 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணைக்க கொண்ட நாற்கரம் செவ்வகம், இதுதான் சரியான விடை. 108வது கொஸ்டின். ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேரம் இடைவெளியில். இதுக்கு பார்த்திங்கன்னா 7 டிகிரி செல்சியஸ் தான். இதுக்கு கரெக்டான 108க்கு 7 டிகிரி செல்சியஸ் சரியான விடை. 109வது கொஸ்டின் கீழ்கண்ட 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நமக்கு ஆன்சர் பி, அதாவது கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. 110வது கொஸ்டின் பின்வருவற்றுள் எது சரியானது சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2176 272/125 தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 111வது கொஸ்டினுக்கு அதாவது 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் மதிப்புகளை மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 80,20 பணத்தாள்கள் தான் சரியான விடை. 112வது கொஸ்டின். கீழே 2 கூற்றுகள் உள்ளன. அந்த கூற்று சரியாக தவறாக பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு.
தவறான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 0 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் வந்து நமக்கு அது தவறான கூற்று. 1 பகு எண் அல்லது பகா எண் ஆகும் அப்படின்றது தவறான விடை. அப்படின்ற தவறான கூற்றுன்றது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 114 லட்சுமிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லிலிட்டர் பால் தேவைப்படுகிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1125 அதான் சரியான விடை. 114. 115க்கு இரு சகோதரர்களின் ஒரு அறையில் விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து 300 முத்துக்கள் சரியான விடை. 116 கூற்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் சி கூற்று 1 வந்து சரியானது, ஆனால் கூற்று 2 வந்து தவறானது. 117 பொறுத்து கொடுத்துருக்காங்க. 1 டன்னு 1 குவிண்டால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எது சரியானதுங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 118 கொஸ்டின் 1 முதல் 50 வரை உள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை வந்து 1 மட்டும்தான். அதாவது 2, அதனால் 2 தான் பகா எண், அதனால் 1 அப்படின்றது தான் சரியான விடை. 118க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 119க்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 ஒரு காரணியாகும்? இல்லை வந்து x/4 - 1 தான் சரியான விடை. அது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 120 கொஸ்டின் ஒரு ஜான் அளவு சமமானது வந்து 12 விரல்கள். இதுதான் வந்து சரியான விடை. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக வந்து நம்ம அந்த பேப்பர் 1, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் வந்து வினா விடைகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம். தமிழ் இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கணிதத்திற்கான மேக்ஸுக்கான வினா விடை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சரியான விடையில் வந்து எதுவும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.